நீங்களும் வந்து இங்கே வந்து உங்களால் முடிஞ்ச ஃபுட்ஸோ இல்லை மெடிக்கல் ஐட்டம்ஸோ இல்லை ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணலாம். இங்கேருந்து எங்களுடைய வாலண்டியர்ஸ் மூலமாக சென்னையில் போய் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். எங்களால் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ நாங்கள் லைட்டோ காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சேர்ந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு என்ன ஆசைனா நீங்களும் கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 5000 பீப்புள்ஸ்க்கு வந்து சமைச்சு கொடுக்கறதுக்கு இங்கேருந்து தேவையான அரிசி பருப்பு எல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இங்கேருந்து செஃப்பும் வந்து ஒரு 10 செஃப் அங்கே கூட்டி போய் அங்கே சமைச்சு வந்து எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காண்டி எங்கள் மரமதுரை டீமும் ரோட்டரி கிளப்லேருந்தும் டீமை ஸ்ப்ளிட் பண்ணி போகிறாங்க. உதவிகள் வந்து எண்ணற்ற அளவில் அங்கே தேவைப்படுது. ஸோ இன்றைக்கி இங்கே மதுரையிலேருந்து பண்ணுற ஒரு மாணவர்களுடைய ஒரு சின்ன அளவு தான் இதை நான் சொல்லுவேன். இன்னும் இன்றைக்கி மக்கள் வந்து உலகம் முழுக்க இருக்கிற நம்ம மக்கள் வந்து இன்றைக்கி இங்கே படுற கஷ்டங்களுக்கு வந்து ஒன்று கூடணும், அந்த உணர்வுகளை அங்கே வெளிப்படுத்தணும், அவங்களோட உதவிகள் வந்து நிறைய கொடுக்கணும். ஸோ எல்லோரும் வந்து பொருட்களை வந்து எவ்வளோ வாய்ப்பு இருக்கிறோ கொடுங்க. இன்றைக்கு ஒரு லாரி கிளம்புது. அது வந்து கடலூருக்கும் இன்னொரு லாரி வந்து சென்னைக்கும், நாளைக்கு வந்து அதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு 2 லாரி வந்து கடலூருக்கும் சென்னைக்கும் செல்லவிருக்கிறது. இதோடு இளைஞர்களும் சேர்ந்து இந்த பணியில் சென்று அங்கே இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்களோடு சேர்ந்து இதை வந்து அப்துல் கலாம் லட்சிய இந்திய இயக்கத்தின் மூலமாக இதை வந்து மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதை அவர்களுக்கு நிவாரணமாக இந்த பொருள்களை கொண்டு கொடுப்பதாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து அதற்கான பணியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம்.